ராதிகா, போலி மருந்துகள் கேந்திரமாக புதுச்சேரி மாற்றிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்றத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். இதில் 500க்கும் மேற்பட்டோர் போலீசார் கைது செய்தனர். பிரபல நிறுவனங்களில் உயிர்காக்கும் மருந்தாக மாத்திரைகளாக போலி கேந்திரமாக தொழிற்சாலைகளை உருவாக்கி புதுச்சேரியில் தொடர்ச்சியாக போலி தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட ரூபாய் 2000 கோடிக்கு மதிப்பிலான மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியை உரிய வைத்திருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் போலி மருந்துகளை கேந்திரமாக புதுச்சேரி மாற்றிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து மக்கள் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகளை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணரி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி வழியாக சட்டசபையை முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது போலீசார் சம்பா கோயில் அருகே தடுத்து நிறுத்தினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் போலி மருந்து விவகாரத்தில் தொடர்பு கைது செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். தொடர்ந்து தடைகளை மீறி சட்டசபையை முற்றுகையிட சென்றனர். இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுச்சேரியில போலி மருந்துகள் குடோன்களுக்கு அவ்வப்போது புதுச்சேரியில் தொடர்ந்து சீல் வைக்கப்பட்டு அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த புதுச்சேரியில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா.